டிஎன்பிசி குரூப் 4ல தமிழ் டாபிக் எப்படி அப்ரோச் பண்ணேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேங்க. அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் பாருங்க. அதே போல ஜிகே டாபிக்ல வந்து 75+75 கொஸ்டின் இருக்குங்க. 65+ எடுத்தோம்னா தான் நம்மளுக்கான போஸ்டிங் கம்பல்சரி போக முடியுங்க. எல்லாருமே 50+ போட்டுருவாங்க ஓகேங்களா. நம்ம அந்த 65+ போட்டோம்னா நம்ம கண்டிப்பா நம்ம ஓவரால் ரேங்க்லயே ஒரு நல்ல பொசிஷன் போயிடுவோம் ஓகேங்களா. கண்டிப்பா இந்த 65+ எப்படி எடுக்கலாம்னு சொல்லி நான் இந்த வீடியோல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன், வீடியோ பாருங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எந்த டாபிக் கவர் பண்ணா என்ன பொறுத்தளவு பாலிட்டி டாபிக் வந்து என்ன பொறுத்தளவு ரொம்ப ஈஸியா இருக்கு ஓகேங்களா. இந்திய ஆட்சியல் டாபிக் வந்து நீங்க ஓரளவு கண்டென்ட்டை புரிஞ்சு படிச்சீங்கன்னா அந்த டாபிக் மாதிரி எந்த ஒரு டாபிக் இருக்காது ஓகேங்களா. அதுல இருந்து 15 கொஸ்டின் வருதுங்க. அதனால ஃபர்ஸ்ட் அந்த டாபிக் கவர் பண்ணீங்க. 6 to 10th வரைக்கும் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி 11th 12th வந்து அரசியல் அறிவியல் புக் இருக்குங்க. அதுல 1 or 2 கண்டென்ட் ரொம்ப முக்கியமான இருக்குங்க. நம்ம டெலகிராம் சேனல்ல கூட அப்டேட் பண்ணிக்கிறோம். 11th 12th அரசியல் அறிவியலோட PDF சென்ட் பண்ணிக்கிறோம். அங்க போய் நீங்க டவுன்லோட் பண்ணி அதை பாருங்க ஓகேங்களா. அது மட்டும் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா போது. பாலிட்டி வந்து 15 கொஸ்டின் வருங்க. இதுல 1 or 2 கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வரும், இப்ப நடந்த நிகழ்வை வச்சு கேட்பாங்க. அந்த டாபிக் ஓரளவுக்கு ஈஸியா அப்ரோச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து எந்த டாபிக் அப்ரோச் பண்ணலாம் என்ன பொறுத்தளவு இந்தியன் எக்கனாமிங்கிறது இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம்ங்க. இந்த டாபிக்கை பொறுத்தளவு 20 கொஸ்டின் வருதுங்க. இந்த டாபிக் ரொம்ப ஈஸியா அப்சர்வ் பண்ணீங்கன்னாவே புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. இந்திய பொருளாதாரம் பொறுத்தளவு நீங்க ஓரளவுக்கு ஒரு அந்த கண்டென்ட்டை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே ஈஸியா போட்டலாம். அந்த கொஸ்டின் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டுங்க. தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எப்படி படிக்கன்னு சொல்லி கேட்பீங்க, அதுக்கு கூட நம்மளே வீடியோஸ் போட்டலாம் ஓகேங்களா. அது ஸ்கூல் புக்ல எங்கெங்க கவர் ஆகுங்கிற மெட்டீரியல் நம்மளே நம்ம டெலகிராம் சேனல்ல சென்ட் பண்ணிக்கிறேங்க. அங்க போய் அதை பார்த்து டவுன்லோட் பண்ணி படிங்க ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு எவ்வளவு கொஸ்டின் ஆச்சுங்க, இதுல 20 + அதுல 15 எவ்வளவு ஆச்சுங்க, 35 கொஸ்டின் ஆச்சாங்க. இப்போ 35 கொஸ்டினே நம்ம கிட்ட இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் இதுல இருந்து 20 கொஸ்டின் வருதுங்க. இதுல மேக்ஸிமம் 1 or 2 திருக்குறள் கவர் ஆகும் ஓகேங்களா. திருக்குறள் நீங்க லாஸ்ட் தமிழ்ல படிக்கிற மேக்ஸிமம் அது கவர் ஆகும் ஓகேங்களா. சிலது மட்டும்தான் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடர்கால கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, தமிழ்நாட்டில் பல்வேறு சீர்திருத்த இயக்கங்கள், இது மட்டும்தான் கவர் ஆகுது. இது மட்டும் நம்ம ஸ்கூல் புக்ல கவர் பண்ணிட்டீங்கன்னா போதுங்க. இதுல 20 கொஸ்டின் வரும். இப்ப நம்மளுக்கு ஓவரால் எவ்வளவுங்க, அதுல 20 இதுல 20 40 அதுல 15 எவ்வளவு ஆச்சுங்க, 55 கொஸ்டின் ஆச்சு. இந்த 55 கொஸ்டின்ல நீங்க 47+ கரெக்டா போறதுக்கு ஸ்ட்ராங் ஆயிடும் ஓகேங்களா. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான டாபிக். இல்ல 45-7 எடுத்துட்டீங்கன்னா மட்டும்தான் மிச்சம் இருக்கிற டாபிக் நம்ம எப்படி வெயிட்டேஜ் மார்க் எடுக்குன்னு சொல்லி ஒரு ஐடியாஸ் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா. இதுக்கு எல்லாமே உங்களுக்கு என்னென்ன தேவை, ஃபர்ஸ்ட் வேர் டு ஸ்டடி மெட்டீரியல் தேவை ஓகேங்களா. அந்த வேர் டு ஸ்டடி மெட்டீரியல் நான் என்ன பண்றேன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேங்க, அப்படியே டெலகிராம் சேனல்ல சென்ட் பண்ணிடுறேன். நீங்க கண்டிப்பா டெலகிராம் சேனல் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல எண்டிங்ல இருக்குங்க, ஜாயின் பண்ணிக்கங்க. நான் அதே போல வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இங்கேயும் கொடுத்துறேன், அங்கேயும் சென்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதே போல பாலிட்டியான ஃபுல் கவரேஜ் PDF நான் வந்து டெலகிராம் சேனல்ல சென்ட் பண்ணிக்கிறேங்க. நிறைய பேர் ஸ்கூல் புக் இல்லைனாலும் பரவாயில்லைங்க, 1 PDF நம்ம பண்ணி சென்ட் பண்ணிக்கிறேங்க. அது பாக்ஸ் கொஸ்டின் நிறைய சென்ட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. அந்த பாக்ஸ் கொஸ்டினும் பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு டாபிக்கும் நம்ம பாக்ஸ் கொஸ்டின் மிஸ் பண்ணிடுவோம் ஓகேங்களா. அதனால பாக்ஸ் கொஸ்டினும் ஓவராலா பாலிட்டிக் தனியா, INM தனியாங்க, வரலாறுக்கு தனியா, அதே போல இந்திய பொருளாதாரம் தனியா, எல்லாத்துக்குமே தனித்தனி PDF பண்ணி நம்ம டெலகிராம் சேனல்ல சென்ட் பண்ணிக்கிறேங்க. வேணா கூட மறுபடியும் கூட ரீசென்ட் பண்றோம் ஓகேங்களா. நீங்க தயவு செஞ்சு அதையெல்லாம் டவுன்லோட் பண்ணி பாருங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 55 கொஸ்டின் ஆயிடுச்சாங்க. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இந்த டாபிக் கவர் பண்ணி முடிச்சோன்னே ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்க, எப்படி கொஸ்டின் கேட்டுக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு ஐடியாஸ் நிறைய கிடைக்கும். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நான் அதையும் டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணிடுறேன் ஓகேங்களா. கூடிய சீக்கிரத்தில் நம்ம சைட்ல இருந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் ரெடி பண்ணிட்டோம். இனி சென்ட் பண்ற மட்டும் ப்ராசஸ் தான் இருக்கு ஓகேங்களா. நான் வீடியோ போஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணா உங்களுக்கு வீடியோ பார்த்துட்டு அங்கே போனீங்கன்னா செக் அவுட் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிப்பீங்க. அந்த ரீசனுக்காக தான் சென்ட் பண்ணாம வச்சிருந்தோம். இனி 1 or 2 டேஸ்ல சென்ட் பண்ணிடு ஓகேங்களா. நீங்க அங்க போய் பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து எந்த டாபிக் அப்ரோச் பண்ணலான்னு என்ன பொறுத்தளவு இந்தியா வரலாறு, இந்தியா ஹிஸ்டரி இருக்குமா அண்ட் INM டாபிக் இருக்குமா, அந்த டாபிக் அப்ரோச் பண்ணலாம். அதுல இருந்து 10 கொஸ்டின் வருதுங்க. இப்போ நம்மளுக்கு 65 கொஸ்டின் ஆச்சு ஓகேங்களா. அடுத்த டாபிக்கா புவியியல் டாபிக் கவர் பண்ணுங்க. அதுல 5 கொஸ்டின் வரும் ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு 70 கொஸ்டின் ஆயிடுச்சாங்க. இந்த 5 கொஸ்டின் எந்த யூனிட் ஃபுல்லுமே படிக்கணுமா, ஜியோகிராஃபி கேட்டீங்கன்னா எனக்கு 10th லெசன்ல ஒரு 4 டாபிக் மட்டும்தான் இருக்கு ஓகேங்களா. அந்த 4 லெசன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 4 லெசன் தாங்க. இந்திய அமைவிடம், நிலத்தோற்றம், இந்தியாவோட காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள், இந்தியா வேளாண்மை, இந்திய வளங்கள் மற்றும் தொழிலகங்கள், அடுத்த மக்கள் தொகை போக்குவரத்து, ஒரு 5 லெசன் மட்டும்தான் நம்மளுக்கு கவர் ஆகுது ஓகேங்களா. அந்த 5 லெசன் மட்டும் கவர் பண்ணிட்டீங்கன்னாவே போதுங்க. நீங்க ஜியோகிராஃபில வர 5 கொஸ்டின்ல என்ன பொறுத்தளவு 3 or 4 கொஸ்டின் அதுக்குள்ளேயே கவர் ஆகிற மாதிரி தான் வரும் ஓகேங்களா. 3 or 4 கொஸ்டின் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து சயின்ஸை பொறுத்தளவு 6 to 10th வரை கவர் ஆகிற வரைக்கும் படிக்கணும். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா சயின்ஸ் படிங்க. அப்படி இல்லாட்டி இந்த
70 கொஸ்டினை முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக போகிறதுக்கு பிளான் பண்ணிங்க. சயின்ஸ் அந்த 5 கொஸ்டின் நீங்கள் 1 or 2 கரெக்டாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம பேசிக்லேருந்து நம்ம படிச்சுட்டு தான் வந்திருப்போம் ஓகேங்களா. அதனால் அதை கூட ஒரு யோசிச்சு போட்டு ஓகேங்களா. இந்த 70 கொஸ்டின் நீங்கள் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட டெய்லி ஒரு 5 டாப்பிக்காட்ட கவர் பண்ணிங்கன்னா கூட ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. நீங்கள் தயவு செஞ்சு இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேங்களா. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த டைம் திரும்ப பார்த்தா கூட கிடைக்காதுங்க. நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம் வருதாங்கிறதே யாராலையும் சொல்ல முடியாது ஓகேங்களா. நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன் அது இப்படின்னு ப்ராசஸ் போயிடும் ஓகேங்களா. இந்த டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் நம்மளுக்கு டைம் கிடைக்கும் போது அந்த டைம் யூஸ் பண்ணி நம்ம நல்ல ஒரு பொசிஷன் போகிறதுக்கு ரெடி ஆகிடும் ஓகேங்களா. காரணத்தை சொல்லிகிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நம்ம நல்ல ஒரு பொசிஷனுக்கு போக முடியாது. முயற்சி பயிற்சி வேணுங்க. முயற்சி நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருக்குது. இன்னொருத்தர் நம்மளை மோட்டிவேட் பண்ணணும்னு நம்ம நினைக்காம நம்மளால எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஹார்ட் ஒர்க் போட்டு படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டு படிங்க. கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ணி நல்ல ஒரு பொசிஷன் போக முடியும் ஓகேங்களா. இந்த 70 மார்க் நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லி எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குங்க. இப்போ இருந்து தொடர்ந்து படிங்க. உங்களால் கண்டிப்பாக முடியும். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எனக்கு டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லாட்டி இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் சைட்லேருந்து ரிப்ளை வரும் ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு என்ன வேணுங்க, வேர் டு ஸ்டடி மெட்டீரியல் தான் இல்லை அப்புறம் ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுங்கிறது இல்லை, எல்லாமே நான் தெளிவாக கொடுத்துறேங்க. எல்லாம் 1 PDF பண்ணி நான் டெலகிராம் சேனலில் இன்ஸ்டா குரூப்லேயே அப்டேட் பண்ணிடுவோம் ஓகேங்களா. ஏன்னா நம்ம இதில் சென்ட் பண்ண முடியாது யூடியூப்பில். முடிஞ்ச அளவுக்கு யூடியூப்லேயே டிஸ்கிரிப்ஷனில் வைக்க ட்ரை பண்ணுறேன். இல்லாட்டி அங்கே இருக்குங்க, நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா கூட எப்போ வேணால் போய் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேங்களா. அதனால் அங்கே சென்ட் பண்ணுறதா ஓகே. நான் இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன்னா ஒரு 4 month 5 month ஆயிடுச்சுன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தது ஆஃப் ஆகிற மாதிரி ஆயிரும் ஓகேங்களா. அதனால் அங்கே சென்ட் பண்ண PDF சென்ட் பண்ண நீங்கள் டவுன்லோட் பண்ணி எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வாட்ஸ்அப்பை விட டெலகிராம் பெஸ்ட்டாக இருக்குது. அதனால் நான் டெலகிராமில் எல்லாத்தையும் சென்ட் பண்ணி தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. திரும்பி பார்த்தா கூட நம்மளுக்கு டைம் கிடைக்காது. கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க. போஸ்டிங் கம்மின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. நமக்கு வேண்டியது ஒரே போஸ்டிங் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணி நல்ல ஒரு நிலைமைக்கு போக முடியும் ஓகேங்களா. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் தேவைனாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சைட்லேருந்து ரிப்ளை வரும் ஓகேங்களா. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்டுங்க. மறக்காமல் ஜிஎஸ் டாப்பிக்கில் 70+ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரை 65+ எடுத்துட்டாவே நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஓவரால் ரேங்க்கில் வந்துடுவீங்க ஓகேங்களா. ஏன்னா 55+ எல்லாருமே மேக்ஸிமம் போட்டுருவாங்க ஓகேங்களா. ஒரு 45+ கொஷின் ஈஸியாக வரும். 45 to 55 வரை கொஞ்சம் ரொம்ப ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது. அந்த கொஷின் ஓரளவுக்கு போட்டுருவாங்க. அந்த 55 மேலே இருக்கிற கொஷின் எல்லாம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஓகேங்களா. ஒவ்வொரு டாப்பிக்குமே கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியங்க. அதை பற்றி டீட்டெயில் நான் அப்கமிங் டேஸில் சொல்கிறேன் ஓகேங்களா. மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள்.